இந்த இந்த பெயரியல்ங்கிறீங்களே, அது பெயரியலோடையது என்ன? பெயர்னு வந்து ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் பேர் இருக்கணும்னு ஒரு விதி இருக்குல்ல, அது நீங்களும் தீர்மானிக்க முடியாது, யாருமே வேற தெய்வம் தான் தீர்மானிக்க முடியும். இப்போ உங்களுடைய தாத்தா ஒருத்தருக்கு போய் ஒரு திதி கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேர் என்னென்னு கேட்பாங்க, ராசி நட்சத்திரம் கேட்க மாட்டாங்க. என்னுடைய தாத்தா இவர் பேர் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேர்னா இந்த பேர். அப்போ பேர் விளங்கணும் அப்படின்னாக்கா இந்த குடும்பத்தில் அவர் அது நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், என்ன பேர் அப்படின்னு கேட்பான். ஓ அந்த பேரா, அந்த பேரோட அது பெரிய விஷயம் அப்படி. இந்த பேருக்கு நம்ம இந்த உடம்புக்கு ஆத்மாக்கு என்ன சம்மந்தம்? இந்த கோடிக்கணக்கான பேருக்கும் போது உங்களுக்கே அந்த பேர் வைக்கணும். எத்தனை பேருக்கு வேறு பேர் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ இந்த பேர் ஏன் இந்த முகத்துக்கு இப்போ எம்ஜிஆர் அப்படின்னாக்கா அந்த முகத்தை விட்டு வேறு யாராச்சும் திங்க் பண்ண முடியுமா? இப்போ எஸ்சி சேவர் சார் அப்படின்னாக்கா இந்த முகத்தை விட்டு வேறு யாரும் பேர் வச்சா உங்களுக்கே ஒப்பாது. அப்போ இந்த முகத்துக்கும் அந்த பேருக்கு ஒரு பொருத்தம் இருக்கணும் சார். அந்த பேர் செலக்ட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டோம்னா அந்த பேர் விளங்கும். அதான் இப்போ எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாடி பார்க்கும்போது சந்திரசேகரன் வரும். ஏன்னா எனக்கு பிறக்கும்போது வச்ச பேர் சந்திரசேகரன், மகாபெரியவருடைய பெயரை வச்சது சந்திரசேகரன்னு வச்சாங்க. அதனால நான் கோவிலில் இப்போ அர்ச்சனை பண்ணும்போது என்ன சொல்லுவேன், பாரத்வாஜ கோத்திரம், பூச நட்சத்திரம், கடகராசி, சந்திரசேகர சர்மனா, அதுதான் சர்மா வைக்கிறது. அப்புறம் அதுக்கு பிறகு அது எஸ்வி சேகருங்கிறது ஸ்கூலில் வைக்கிற பேர். அது வந்து அந்த பெயருக்கு அப்போ நம்ம முகத்துக்கும் தொடர்பு இருக்கணும். அந்த முகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெயர் செலக்ட் பண்ணி வைக்கணும். இப்போ குழந்தையா இருக்கும்போது இந்த பேர் தான் அவருக்கு விளங்கணும் விதி இருக்கும்போது இயற்கையாக கடவுளாக பார்த்து அவர் தாப்பனாக சொல்ல வைக்கும், அல்லது அவங்களுக்கு குருநாதர் சொல்ல வைப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ இளையராஜா சார் அவர் தாப்பனார் அவருக்கு பிறந்த உடனே வச்ச பேர் ஞான தேசிகர். உண்மையால் அவர் இளையராஜா கிடையாது. அவர் தாப்பனார் பிறக்கும் போதே இந்த குழந்தை வந்து ஞானின்னு தெரிஞ்சு வச்சாரான்னு தெரியல, ஞான தேசிகர். ஆனால் எப்படி அது பேர் மாறி இளையராஜா வந்துச்சு? இளையராஜான்னு பேர் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி 3 பேர் மாறி இருக்கு. அவர் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து டேனியல் ராஜையா சர்டிஃபிகேட்டில், இப்போ மாற்றிருக்காருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட ஜாயின் பண்ணது வேறு ராஜா. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா படம் எடுக்கும்போது இளையராஜா போட்டுக்கிட்டாங்க. இப்போ இசைஞானி இளையராஜா, அதை வச்சவர் வந்து கலைஞர். ஆமாம், கலைஞர் வச்சு கொடுத்தார். இவர் கேட்டுக்காரு, எனக்கு எப்படி ஞானின்னு பேர் வச்சிங்க இசைஞானின்ட்டு. இது 63 நாயன்மாரில் ஒரு ஆள் லேடி இல்லைன்னும் போது கலைஞர் சொல்லியிருக்காரு, அதை தான் அவனுக்கு வச்சுருக்காரு. அப்போ இசைஞானினாலே இளையராஜானா இசைஞானி. அப்போ அவங்க தாப்பனார் பிறக்கும் போதே இவன் ஞானின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சாரு, தெரியாமல் வச்சாரு. அப்போ இந்த பெயர் வந்து முகத்துக்கு தகுந்த மாதிரி விளங்குற மாதிரி வைக்கணும். இதான் விஷயமே இருக்குது. வசந்தன் கூட தான் சொல்லுவார், எதுவும் நாம் தீர்மானிக்கிறது இல்லை, ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை நாம் கண்டுபிடிச்சு விடுறோம். அவ்வளோதான், நம்ம புதுசாக உருவாக்கவே இல்லை. கடவுள் சொல்ல வைக்கிற நம்ம கருவியாக செயல்படுறோம். இதை இப்போ ஒருத்தவங்களை காப்பாற்றணுன்னா இங்கே கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து டேரெக்டாக வரமாட்டார், மனித ரூபத்தில், விலங்குகள் ரூபத்தில், பறவைகள் ரூபத்தில் வரும். இதுதான் உண்மை. அதைத்தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். இந்த பெயர் ஏன் நமக்கு இந்த பெயர் வைக்கணும், இந்த பேர் உள்ளவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது பெயரியல் ஜோடம், அதனுடைய குருநாதருடைய அருளாசிலால் அது சொல்கிறதுக்கு அது பெயரியல் ஜோடம். உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஃபோன் பண்ணும்பொழுது நான் வந்து ஒன்றும் கேட்குறதாவே இல்லை, ஆனால் நான் என்ன நினச்சேனோ அதை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய கிரேட்டான ஒரு விஷயம். அதாவது நிறைய பேருக்கு வந்து ஜோசியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், அவங்கக்கிட்டேயே உண்மையை சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, இல்லை பயப்படுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இதற்காகத்தான் நீங்கள் கூப்பிட்டீங்க, உங்களுக்கு தான் லேண்டு ப்ராப்ளம் இருக்கா, அந்த பிரச்சனையாக தானே கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் எனக்கு வந்து அன்றைக்கி கூட சொன்னாங்க, என்ன சார் நீங்கள் மாதத்துக்கு யாராவது ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களே சிறந்த ஜோசியர் அப்படின்னா. நான் சொன்னேன், உலகம் ரொம்ப பெருசு, நிறையா பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாத சர்க்கிளில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அது எங்கிட்ட வரும்போது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சர்க்கிளுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் போன வாரம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தருக்கு இன்றைக்கி ஜோசியம் தெரியாத போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் தவிர வந்து வசந்தனே ஒன்று சொல்லுவார், எனக்கு ஒரு திறமை இருக்குன்னா இன்னொரு ஜோசியருக்கு இன்னொரு திறமை இருக்குது, இன்னொரு ஜோசியருக்கு இன்னொரு திறமை இருக்குது. யாருமே ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு கடல் மாதிரி.
எல்லாரும் வந்து அந்த ஒரே ஓரத்தில் தான் நின்றுட்டுருக்குமே தவிர யாரும் உள்ளே போய் முத்து குளிச்சுட்டுலாம் வர்றது கிடையாது, வரவும் முடியாது. அப்படி பர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தா 12 நமக்கு வந்து 27 நட்சத்திரம், 12 ராசி, அப்புறம் வந்து நம்ம லக்னம் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வரும். ஆனால் அது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீங்களே ஒரு 100 ஜாதகம் பார்த்துருக்கும் போது ஒரு மாதிரி இருப்பீங்க, அதுவே 1000 ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு வேற வந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜில் நீங்கள் ஒரு 50,000 ஜாதகமாவது குறைஞ்சபட்சம் பார்த்துருப்போம். அதே மாதிரி அனலைஸ் பண்ணியிருப்போம். எனக்கு தேவையில்லைக்கா வந்து ஒரு ஜாதத்தை வந்து ஒரு ஜோதிட விதி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஜாதகமாக வேணும் குறைஞ்சபட்சம். அதான் இருந்தால் தான் இந்த விதி சரியாக எடுக்க முடியும். அப்படி இருந்துமே 10 ஜாதத்தில் ஒரு 9 சொல்லி வர்றது பெரிய விஷயம். அதுதான் 10 பேர் சொல்கிறா நம்ம கடவுள் ஆயிரோமே. அதுதான் சில சமயம் வசந்தனே சொல்ல, நான் வந்து அந்த உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சொல்லுவேன், சார் அது மாதிரி நடக்கவே இல்லைன்னு பாரு, நான் சொல்லிட்டேன், இந்தாங்க என்னை விட்டுருங்க, எனக்கும் உங்களுக்கு ஒத்து வரலை அப்படிம்பாரு. ஆனால் அவர் வந்து இவர்கிட்டயே தான் திரும்பி கேட்பார், இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பார். அப்போ என்ன ஒத்து வரலைங்கிறது மேம்போக்க சொல்கிற விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி 100க்கு 100 இல்லாட்டா கூட 100க்கு 98 பயிற்சியாலே பெரிய விஷயம் தானே. எதிர்காலம் என்பது வந்து இன்னைக்கு பத்திரிகை வாங்குற பேப்பர் வாங்குறவங்கள 99% அன்றைய ராசி பலனை பார்ப்பாங்க. அது பொது தான். இருந்தாலும் இப்போ வந்து பிரமாதமாக இருக்குது, அதுவாக இருக்குது. நான் வந்து என்னுடைய நேச்சர் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுமாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நான் வசந்தனை கேட்பேன், சார் சுமாராக இருக்கு பாருங்க. எல்லா ராசிக்கும் ஒரு விஷயம் இருக்குது, ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த தசாபுக்தியோ அந்த இதுவோ நடக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேணாம், உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது, உங்கள் ஜாதகத்துக்கு நல்லா இருக்குது, கஷ்டாது போயிட்டே இருக்கு. யாரே சொல்லுவார், இன்றைக்கி இந்த ராசிக்காரங்க இந்த லக்னத்தில் உள்ளவங்க தான் வருவாங்க, இன்னொன்று இந்த பேரில் உள்ள தான் வருவான்னு கரெக்டாக ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துருவார். இப்போ அதைத்தான் இப்போ நம்ம ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் சார்.